இன்னைக்கு நம்ம பஃபலோ மாடு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா, அப்படியே கழுத்தை ஒடிச்சு விட்ருவேன். நேராக உட்காரு. வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டிராகன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அவர்? அஸ்வந்த் மாரிமுத்துனா யார்? ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து அறிமுகமாகி ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு நல்ல மூவி, ஒரு நல்ல ஹிட்டான படம் கொடுத்தாரு. அந்த படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே என்னென்னா செகண்ட் சான்ஸு. அதான் அந்த படத்தோட மெயினான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அதே மாதிரி அவர் வாழ்க்கையிலையும் இது வந்து ஒரு செகண்ட் சான்ஸ். ரெண்டாவது படமான டிராகன் அது எப்படி இருக்குது? இப்போ ஃபஸ்ட் எடுத்த ஷார்ட் ஃபிலிமு அது ஒரு வகட் இருக்கட்டும். டிராகன் வந்து ஃபயராக இருந்துச்சா இல்லை பார்க்க போகிறவங்களுக்கு ஃபியராக இருந்துச்சா அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, கதாநாயகனா பிரதீப் ரங்கநாதன். அவர் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியும். கோமாளின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி, லவ் டுடேன்ற ஒரு படத்தில் அவரே ஹீரோவாக நடித்து எப்படி மக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு பெற்றாரு அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, ஒரு பெரிய ஹீரோவுக்கு தான் அப்படி இவ்வளோ கூட்டம் போகணும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் நல்லா தேட்டரில் நல்லா வளர்ந்து வர்ற ஒரு கதாநாயகனுக்கு ஒரு நல்ல செலிப்ரேஷன் இருந்துச்சு, நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி தேட்டரில் கட் அவுட் வச்சு எதுக்குடா ரோட்டில் வரவங்களை கொல்லணும்னு சொல்லி உண்மையாலே தியேட்டர் வாசல் நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எதுவுமே இல்லாமல் உள்ளே செலிப்ரேட் பண்ணாங்களே தவிர வெளியில் எதுவும் அவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு உண்மையாலே. ஒரு கட் அவுட் இருந்துச்சு நீட்டாக. ஓகே தானே. இல்லை உங்களுக்கு பெருசாக வச்சு எதுவும் சண்டை விட்டுக்கிட்டு எதுவும் எழுதி தெரியுமா? இல்லை முதல் ஹீரோயின் இருந்தா முதல்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்றதை நம்ம சொல்லணும்ல. பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் வந்து ஹீரோயினி அனுபமா. ஆமாம், அப்படி இன்னொரு செகண்ட் ஹீரோயின், அந்த பேர் தெரியல நமக்கு, ஆனால் பார்க்க நல்லா இருந்தாங்க. விஜய் சித்து டீம் தலைவன் பங்கம் பண்ணியிருக்கிறாங்க படத்தில். 2 பேரும் வேற லெவலில் ஆக்டிங்காக இருந்துச்சு. மிஸ்கினாக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சார், அவர் ஜார்ஜ் மரியன். ஓகே, ஆக்டிங் எல்லாமே அவங்களுக்கான ரோலை சூப்பராக பண்ணிட்டாங்க. இந்த படம் டான் படத்தோட சாயல். காலேஜ் படம்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் டான் படத்தோட தான் இதை கம்பேர் பண்ணுறாங்க. இல்லை டான் டிராகன் ராவ் எடுத்துட்டா டான் தான். டிராகன் ராவ் எடுத்துட்டீங்கன்னா டான் தான். டான் படம் தான் இது. மீன்ஸு கதையோட ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு சீன் காட்டுறாங்க. அவர் வந்து 97% மார்க் எடுத்திருக்கிற ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவர் நேராக போய் அவர் வந்து ரொம்ப நாளாக அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. ப்ரப்போஸ் பண்ண போய் நின்றா இந்த ஒரு பழமொழி வருமே, அது என்ன பழமொழி? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வாயிலிருந்து தான் ஆரம்பிக்குது அந்த கதையே. பொறுக்கி மாதிரி ஒருத்தன் இருப்பான் காலேஜ், அவங்களுக்கே தெரியும். நிறையா அப்படி முடி விட்டுக்கிட்டு இப்படி தூக்கி ஏற்றிக்கிட்டு இங்கே காலை இந்த உலகு மலையில் நனைகிற மாதிரி, மழை பெஞ்சு சேரும் அதிகமாக இருந்தால் தூக்கி திரிவாங்கல்ல மாப்பிள்ளை, மங்கோட கைக்கு வாட்டி சரித்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு கெட்டப்புகளை சுற்றி திரிகிறவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் தான் மாசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், நம்மளால் உடனே என்ன பண்ண போகிறான், கோவிச்சுக்கிட்டு போய் ஃபீல் பண்ணி போய் உட்காந்து, அப்போ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போனால் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும், நினச்ச பொண்ணுங்க, நமக்கு பிடிச்ச பொண்ணுங்கள்லாம் நமக்கு கல்யாணம் முடிப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி அப்படியே லைஃப்பை சேஞ்ச் பண்ணி காலேஜுக்கு போகிறாரு. காலேஜ் போய் ஊர்பட்டுச்சா அது தருதலை. காலேஜ் போய் அரியர் வச்சாதான் கெத்து, கிளாஸ் நடத்தல எழுந்திரிச்சு வெளியில் போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் காலேஜ் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே போகுது. என்னெல்லாம் நிறையா தடவை இறக்கியிருக்காங்க கிளாஸு. போகிறோம் அதே மாதிரி தான் வருவார். காலேஜில் வெளியிலே உட்காந்து தேய்ச்சிட்டு டிஸ்கண்டினியூ ஆகி போயிட்டாரு. இப்போ யோசிக்கிறேன், பேசாமல் அந்த படத்தில் வர மாதிரி 40 ஓடிசை டிக்கெட் அடிச்சிட்டாங்க. உள்ளே கொண்டே வச்சு செருப்பால் எடுத்துருவாங்க. உள்ளே போகிறாரு. காலேஜில் வந்து அவரை ஒரு முன்னுதாரணமாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான், இவனை மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டான் படத்தில் வரைய ஆரம்பிக்கிறாங்க. கெத்தாக அப்படியே 3 வருஷம் அப்படியே காலேஜெல்லாம் முடிச்சு வெளியில் போய் 4 வருஷம் காலேஜெல்லாம் முடிச்சு வெளியில் போயிட்டு வந்தால்
ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெண்டுங்களோட சம்பாத்தியத்தை வச்சு ஃபேமிலியை ஏமாற்றிக்கிட்டு அப்படியே அந்த காசை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே இங்கிட்டு வாங்கி அது நல்லா இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்மளால ரியல் லைஃபுக்கு வந்து இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவர் 6 வருஷமாக லவ் பண்ணுறாருல அந்த பொண்ணு ஒரு நாள் வந்து நைட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கதையில் ஒரு ட்விஸ்ட். அங்கே போனால் திடீர்னு அந்த பொண்ணு டக்குன்னு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஹீரோவோட அந்த இதே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே அங்கே ஒரு டைலாக் ஒன்று வரும் பார்த்தியா, சரியான டைலாக். லவ் பண்ணுறியே விட்டுட்டு போகிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி, வாழ்க்கையில் இந்த தப்பை ஒரு தடவை செஞ்சு கஷ்டப்பட்டா அடுத்து நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அதனால அந்த தப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நல்லா இருந்துச்சு. டைலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து லியோன் ஜேம்ஸ் தானே, அதான் மியூசிக் டைரக்டர். ஓமை கடவுளே இன்னும் நிறையா படம்லாம் பண்ணியிருப்பாரு, நல்லாயிருக்கும். எங்களுக்கு அந்தளவுக்கு சினிமா நாலேஜ்லாம் தெரிஞ்சது வரைக்கும். வைபுக்கு அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, லவ்வுக்கு வந்து சிட் ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு என்ன பாட்டு பாசு இந்த படத்தில் வருமே, வானம் படத்தில் கூட லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வருமா, தெய்வம் வாழ்வது எங்கே, அதே மாதிரி ஒரு பாட்டு கடைசியில் யுவன் சங்கர் ராஜாவும் இந்த படத்தில் பாடியிருக்கிறாரு. பாட்டுக்கு பஞ்சம்ல, மியூசிக்கு பஞ்சம்ல, அருமையாக இருக்குது. எஸ்டிஆரை விட்டோம்டா. ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் பாஸு, அவங்க தான் பாஸு ரியல் லவ்வர். ஹீரோவோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அவங்க தான் காரணம். ஆமாம், ஹீரோ வந்து ஃப்ராடு பண்ணுறதுக்கு காரணமும் அவங்க தான், அதே ஹீரோ நல்லா வர்றதுக்கு காரணமும் அவங்க தான் அப்படின்னு கல்யாணம் ஆனால் எக்ஸ்ட்ட போய் அவனா இந்த மாதிரி பேசி சிறுப்படி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஹீரோ ஒரு கட்டத்தில் இந்த விட்டுட்டு போயிட்டா, இதுக்காண்டி நம்ம வேலைக்கு போய் ஆகணும், இன்ஜினியரிங் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் இன்ஜினியரிங்லேயே 48 அரியர் வச்சது நான் இதை ஒரே நாளில் கிளியர் பண்ணாமல் நான் ஒரு நல்லக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு போலியாக ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அதை வச்சு அவர் வேலைக்கு போய் வேலையில் நல்லா கவனம் செலுத்தி பெரிய லெவலுக்கு வளர்ந்துடுறாரு. வளர்ந்து அவர் வாழ்க்கையே நல்லா சந்தோஷமாக அப்படியே இன்னொரு ஹீரோயினியோட டூயட் போட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கையில் திடீர்னு ஒரு குண்டு விழுகுது, டேர்னிங் பாயிண்ட். அதுதான் படத்தோட இன்டர்வல் சீன். 48 அரியர் வச்சு இந்த நிலைமையில் இருக்கிறவனுக்கு யார் வேலை கொடுத்தா அப்படின்னு அந்த காலேஜோட கரஸ்பாண்டட் பார்த்து, பிரின்சிபல் இல்லைண்ணா, கரஸ்பாண்டட் தான் நான் பிரின்சிபல். மெசேஜ் என்ன இருப்பேன். சரியப்பா, நீ டான் படத்தோட போய் முடிச்ச போடுவியே. எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப தொந்தரவு பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னா செய்யத்தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆள் இங்கே வேற ஒன்று செஞ்சுருப்பாரு. ஒன்று, இந்த டிகிரியை உண்மையாக்கு, இல்லையா இது எல்லாட்டையும் போய் நானே சொல்லிடுவேன், இல்லை நீயே ஒத்துக்க அப்படின்னு. அவருக்கு அந்த இடத்துல என்ன கோவம்னா, எல்லாருமே ஆல் சப்ஜெக்ட் 0 வித்தவுட் அரியர்ல வெளியில போறவனே வேலை இல்லாம திண்டாட்டம் ஆடிட்டு இருக்கேன், எதுவுமே பண்ணாம நீ சக்சஸா இருக்கிறியே எப்படி அப்படின்னு பில்டிங் பேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கருத்து, ஒரு அருமையான கருத்து வரும். அது எல்லாருக்கும் பொருந்தும். கேட்டு மறுபடியும் காலேஜில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே நம்ம ஹர்ஷத் கான் வேற லெவல். ஆனால் உண்மையிலே குட்டி டிராகன்னு சொல்லி ஒரு ரோலில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். மறுபடியும் அவர் உள்ளே போய் அந்த அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணாரா, பாஸ் ஆனாரா, அவர் லைஃப் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படம். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த காலேஜ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, கடைசியாக அந்த அப்பா சென்டிமெண்ட்டு, இந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் ரொம்ப முதல் நாயகன் நீ எல்லாம் இல்லைடா. அதே மாதிரி தான்டா. என்ன அதில் அவங்க அப்பா ஆவத்திரப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, இதில் அவங்க அப்பா அன்பள்ளி கொட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் அவ்வளோதான் வித்தியாசம். தன்னால் ஒரு கஷ்டப்படுற பையனோட வாழ்க்கை போச்சே அப்படின்றதுக்காக இவர் வந்து உச்சத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு ஸ்டேஷன் போவார். லாஸ்ட்டாக அங்கே அவங்க அம்மா கிட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். உண்மையாலே நான் என்னோட தேவைக்காக நான் தப்பு பண்ணுவேனே தவிர அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்து நான் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு கெட்டவன் கிடையாது அப்படின்னு. உண்மையாலே கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி பேக்கிங்காக எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். எல்லாருக்குமே செட் ஆகும். ஃபேமிலியாக கண்டிப்பாக அந்த காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க பார்க்க வேண்டிய படம் தாண்டாது. இந்த கெத்த போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி இதை தூக்கிக்கிட்டு திரிகிறது, இங்கே இது பண்ணிக்கிட்டு திரிகிறது. இந்த காலேஜில் நம்ம கூட ஒரு காவலி தெரிஞ்சு பட்டன் போட சொல்லி ஊரில் இருக்க பிரச்சனையை பூரா இழுத்து உள்ளே கொண்டு வரும். எவ்வளோ பிரச்சனை வந்து நம்ம தோத்துக்கிட்டே இருந்தாலும்
தோத்த இடத்துல உட்காராம திரும்பி எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். படம் உண்மையாலே ஒரு ஒருத்தான படம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம். எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் ஒரு தடவை பாருங்கள். பெரிய பெரிய ஹீரோவை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் வளர்ந்து வர்ற ஒரு சின்ன சின்ன ஹீரோவையும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்படியே எங்களையும் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணிடுங்க. நாங்களும் வளர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். படத்தில் 3 ஹீரோயின்ற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸே ஒன்று வரும். அந்த கூஸ் பம்ப்ஸை உடைக்கிற தயாராக இல்லை, கடைசியாக ஒன்று இருக்குது, அது நீங்கள் படத்துலேயே பாருங்க கண்டிப்பாக. அப்போல்லாம் கூஸ் பம்ப்ஸ். இவானா வர்றாங்க.